ஹாய், ஹலோ, ஹலோ, ஹலோ. எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, டு டூ லிஸ்ட் எப்படி மேக் பண்ண போகிறோம், மை டே புக் வந்து எப்படி யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஃபஸ்ட்டு டு டூ லிஸ்ட் அப்படிங்கிறத நம்ம எடுத்துட்டோம்னா, டு டூ லிஸ்ட்னா என்னங்க? நம்ம எதுக்காக டு டூ லிஸ்ட்லாம் பயன்படுத்துகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஒர்க்கை நான் லிஸ்ட் அவுட் பண்ணி எனக்கு வந்து இந்த வேலை செய்யணும், ஆஃபீஸ்க்கு போனால் அந்த வேலை செய்யணும், இன்னைக்கு இதெல்லாம் முடிச்சுட்டு வந்துடணும், அதெல்லாம் முடிச்சுட்டு வந்துடணும், நம்ம நிறைய ஐடியா வச்சுருப்போம். நானும் ஐடியா வச்சுருப்பேன், இல்லை என்னோட மேனேஜ்மெண்ட்லேயும் ஐடியா வச்சுருப்பாங்க, இல்லை நம்ம ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே ஐடியா வச்சுருப்பாங்க. எப்படி நிறைய ஒர்க்கு நம்ம பிளான் பண்ணியிருப்போம். ஆனால் இந்த வேலை தான் செய்யணும், அந்த வேலை தான் செய்யணும்னு சொல்லி நம்மளால் லிஸ்ட் அவுட் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்க மாட்டோம். ஃபஸ்ட்டு இந்த வேலையை ஃபஸ்ட்டு முடிக்கணும், ரெண்டாவது இந்த வேலையை முடிக்கணும், மூணாவது இந்த வேலையை முடிக்கணும்னு சொல்லி நம்மகிட்ட ஒரு ஒரு லிஸ்ட் கேட்டகரிஸ் இருக்காது. இப்போ அதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணுறதுக்காக தாங்க ஒரு மைடே புக்குங்கிற ஒரு புக்கை நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். இந்த புக்கை தான் நம்ம வந்து ஒரு 30 பேஜ் இல்லைன்னா 26 பேஜ் வர அளவுக்கு பிரிண்ட் அவுட் எடுத்து அப்படியே ஒவ்வொரு ஸ்டாஃப்கிட்டையும் நம்ம அப்படியே கையில் கொடுத்துட்டோம்னா, இந்த புக்கை வச்சே நம்ம வந்து இதை வந்து எனக்கு டெய்லி ரிப்போர்ட் பண்ணியிருப்பா, டெய்லி என்னோட டேபிள் கொண்டு வந்து சப்மிட் பண்ணிடு அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம்னா, ஆட்டோமேட்டிக்காக இந்த ரிப்போர்ட் எல்லாமே அவங்க ஃபாலோ பண்ணிடுவாங்க. இந்த ரிப்போர்ட் மூலிமா என்ன பெனிஃபிட் உங்களுக்கு கிடைக்கும் பார்த்தீங்கன்னா, மெயினாக ஃபஸ்ட்டு கம்யூனிகேஷன் தாங்க. எனக்கு நான் ஒரு வேலையை நான் கொடுக்குறேன் அப்படின்னா, அந்த வேலை வந்து கம்ப்ளீட்டே ஆகாது. நான் ஒன்று ஒர்க் கொடுத்த எனக்கே அந்த வேலை மறந்துடும். அப்படி இல்லைன்னா யாருக்கு அந்த ஒர்க் அலோகேட் பண்ணணும் அவங்க ஒரு பிஸி ஷெடியூலில் அவங்க அதை மறந்துடுவாங்க. இப்போ இந்த மாதிரி இப்படிலாம் ரிப்பீட் ஆகும்போது எனக்கு எப்பயாவது ஒரு டைம் எமர்ஜென்சி அப்படின்னு தேவைப்படும். அப்போ அந்த டைமில் போய் நான் என்ன பண்ணுவேன், ஞாபகம் வந்ததுக்கப்புறம், எப்போ உனக்கு அந்த ஒர்க்கை நான் அன்னைக்கே வேலை கொடுத்தனே, நீ ஏன் என்ன கம்ப்ளீட் பண்ணலன்னு சொல்லி அவங்கள பிடிச்சி நம்ம பாட்டுக்கு நீ இன்னும் கம்ப்ளீட் பண்ணலாம், அதை பண்ணலாம், இதை பண்ணலான்னு சொல்லி அவங்கள பிடிச்சி நம்ம திட்ட ஆரம்பிச்சிருவோம். அப்போ என்ன ஆகுன்னா, நமக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லாமல் போயிருங்க. ஒருத்தர் ஒரு ஒரு மேனேஜ்மெண்ட்டுக்கோ, ஒரு மேனேஜருக்கோ, ஒரு டீம் லீடருக்கும், ஒரு ஸ்டாஃபுக்கும் இருக்கக்கூடிய இடையில இருக்கக்கூடிய அந்த பாண்டிங் கரெக்டாகவே வராமல் போயிடும். அப்போ நமக்குள்ள கம்யூனிகேஷன் என்றைக்கும் பெஸ்ட்டாக இருக்கணும், பர்ஃபெக்டாக இருக்கணும். நமக்குள்ள என்றைக்கும் அந்த ஒரு கரெக்டான ஒரு முரண்பாடு இல்லாமல் ஒரு மாதிரி கரெக்டாக கொண்டு போகணுங்க. அதுக்கு தான் நம்ம வந்து இந்த டு டூ லிஸ்ட்டே நம்ம வந்து மெயின்டைன் பண்ணுறோம். இப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நமக்கு வந்து பணிகளை சரியான வரிசையில் வைக்கும், வேலையை கரெக்டாக எது ஃபஸ்ட்டு செய்யணும், எந்த வேலையை ரெண்டாவது செய்யணும், எந்த வேலையை மூணாவது செய்யணும், அதுக்கு தான் நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். ஹைலி இம்பார்ட்டன்ட், மோர் இம்பார்ட்டன்ட், இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி 3 வேலைகளை தனித்தனியாக பிரிச்சிடணுங்க. அப்படி இந்த மாதிரி வேலைகளை நம்ம பிரித்து லிஸ்ட் அவுட் பண்ணுறதுக்காக தான் இந்த வேலைகளே நம்ம வந்து பிளான் பண்ணியிருக்கோம். அதுதான் மை டே பிளானிங் டு டூ லிஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்கோம். இந்த இடத்துல அந்த எம்ப்ளாயோட நேம் எழுதிக்கிறோம். இது வந்து எம்ப்ளாயி மட்டும்தான் மெயின்டைன் பண்ண முடியாது, கம்பல்சரி அந்த கம்பெனியோட மேனேஜர் ஆகட்டும், இந்த கம்பெனியோட எம்டியும் இதை யூஸ் பண்ணி தான் ஆகணும். அப்போ தான் நாமளும் கரெக்டாக சிஸ்டமேட்டிக்காக வேலை செய்ய முடியும். அப்போ தான் நாமளும் கரெக்டாக அதை வந்து ஃபாலோ பண்ண முடியும். நான் ஒருத்தருக்கு ஒர்க் கொடுத்துருக்கேன்னா அதை நான் இங்கே என்ட்ரி பண்ணி வச்சுக்கிட்டா கூட அவங்ககிட்ட கேட்டு எப்போ இது என்னாச்சுன்னு சொல்லி ஈவினிங் நான் ஃபாலோ பண்ணுறது கூட அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்ம பிஸி ஷெட்யூலில் நம்ம அதை மறந்துடுறது கூட வாய்ப்பு இருக்குங்க. அப்போ இதை கரெக்டாக நம்ம கடைபிடிக்கணும். பணிகளை சரியான வரிசையில் வைக்கும், எதையும் மறக்காமல் செய்கிறதுக்கு ரிப்பீட்டடாக நம்ம கான்சென்ட்ரேட்டாக நம்ம ஒரு ஒர்க்கை கொடுத்துருப்போம், அதை மறந்துடுவோம்னு சொல்லாமல் மறக்காமல் கரெக்டாக செய்கிறதுக்காக தான் இந்த வேலைகளை நம்ம வந்து லிஸ்ட் அவுட் பண்ணுறோம். தென் வந்து பார்த்திங்கன்னா, எந்த வேலை ஃபஸ்ட்டு செய்யணும், எந்த வேலையை மெயினாக செய்யணும், முக்கியமாக இம்பார்ட்டண்ட்டாக செய்ய வேண்டிய அந்த ஹைலி இம்பார்ட்டன்ட் இருக்குது பார்த்தீங்களா, ஹைலி இம்பார்ட்டன்ட்னா ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி, மோர் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா ரெண்டாவது ப்ரியாரிட்டி அப்படின்னு சொல்லலாம். இம்பார்ட்டன்ட் அப்படின்னா மூன்றாவது ப்ரியாரிட்டி, அதாவது தேர்ட் ப்ரியாரிட்டி அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஹைலி இம்பார்ட்டன்ட் முதல் முக்கியத்துவம், இரண்டாவது முக்கியத்துவம் மோர் இம்பார்ட்டன்ட், மூன்றாவது முக்கியத்துவம் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி நம்ம வகைகளை படுத்தலாம். இதில் வந்து முன்னுரிமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதை ஃபஸ்ட்டு செய்யணுமோ அதை நம்ம ஃபஸ்ட்டு ஹைலி இம்பார்ட்டன்ட் வச்சுக்கலாம். நான் ஒரு 20 வேலைகள் நான் லிஸ்ட் அவுட் பண்ணியிருப்பேன், இதில் எது ஃபஸ்ட்டு செய்யணுமோ அதை மட்டும் நான் ஹைலி இம்பார்ட்டன்ட் நான் லிஸ்ட் அவுட் பண்ணிக்கலாம். இடையில ஏதாவது ஒரு ஒர்க் கொடுத்தாங்கன்னா கூட, ஓகே இந்த வேலையை நான் முடிக்கணுமா, ஓகே பரவாயில்ல நான் இதை முடிச்சு கொடுத்துட்றேன். இப்போ எனக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த ஒர்க்கு நான் ஆஸ் யூஷுவல் பிளான் பண்ணிகிட்டு இருக்கேன். எனக்கு வந்து வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி திடீர்னு எனக்கு ஒரு மேனேஜர் வந்து கொடுத்துட்டாரு. எப்போ இன்னைக்கு போகிறதுக்குள்ளே இந்த வீடியோ மட்டும் ரெக்கார்ட் பண்ணி கொடுத்துரு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாரு. நான் என்ன பண்ணிட்டேன், அந்த வேலையை வகைப்படுத்திட்டு அந்த வேலையை ஹைலி இம்பார்ட்டன்ட், இன்னைக்கு எப்படியோ முடிச்சு கொடுத்துட்டு போயிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டாரு. பரவாயில்ல, அது 1 2 3 வயசில் தான் ஆர்டர் வயசில் இருக்கணுங்கிறது கிடையாது. ஏன்னா அவர் திடீர்னு ஏதாவது ஒரு ஒர்க்கை கொடுத்தாலுமே அதை நான் என்ன பண்ணிட்டேன், நடுவில் ஆட் பண்ணிட்டேன். ஆனால் நான் வந்து அடுத்தது இந்த வேலை தான் செய்யலான்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணி வச்சிருப்பேன், நியூ என்ட்ரி பண்ணணும்னு சொல்லி நான் பிளான் பண்ணி இருந்திருப்பேன். ஆனால் அவர் வந்து என்ன பண்ணிட்டாரு, எனக்கு ஹைலி இம்பார்ட்டன்ட் ஃபஸ்ட்டு இதை முடிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்போ நான் அவருக்கு ஃபஸ்ட்டு நான் எதுங்க செஞ்சு தரணும்,
ஹைலி இம்பார்ட்டன்ட் தான் ஃபஸ்ட்டு செஞ்சு தரணும். அப்போ நான் என்ன பண்ணணும், நியூ என்ட்ரி வேலை செஞ்சுட்டு இருக்கேன், அந்த வேலையை நான் அப்படியே ஹோல்டு பண்ணிவிட்டு சார் சொன்ன ஹைலி இம்பார்ட்டன்ட் வேலையை நான் முடிச்சு கொடுத்துடணும். இந்த வேலையை முடிச்சுட்டு தான் நம்ம அடுத்த ஒர்க்குக்கே போகணும். இப்போ ஆஃபீஸ்க்குள்ளே இதுதான் பிரச்சனையே இருக்கும். என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஒரு அக்கௌண்ட்ஸில் இருக்கவங்க அவங்களோட ஆஸ் யூஸ்வல் டே ஒர்க்கை பண்ணிட்டு இருப்பாங்க. திடீர்னு ஒரு மேனேஜரோ ஒரு எம்டியோ போயிட்டு எனக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னாமா போன மந்தோடைய சேல்ஸ் ரிப்போர்ட் கொண்டு வா, அதுக்கப்புறம் போன மந்தோடைய எக்ஸ்பென்சஸ் ரிப்போர்ட் எடுத்துட்டு வா, நீ இப்போ எடுத்துகிட்டு வந்து என் டேபிளில் மறக்காமல் வச்சிரு அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். நம்ம சரி நான் அதுக்குள்ளே நான் லஞ்ச் போயிட்டு வந்துடுறேன் இல்லை எங்கேயாவது வெளியே போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு நம்ம எங்கேயா போயிட்டு வரதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அவங்க கொண்டு வந்து டேபிள் வச்சிருக்க மாட்டாங்க. ஏமா இன்னும் எடுத்து வைக்கல அப்படின்னா, சார் நான் ஆல்ரெடி எடுத்த ஒர்க்கே இன்னும் பெண்டிங் இருக்குது, அந்த ஒர்க்கை முடிச்சுட்டு அப்புறம் உங்களுக்கு எடுத்து வச்சிடலான்னு நினச்சேன், இல்லை நான் மறந்துட்டேன், இல்லை நான் அப்படின்னு சரி நீங்கள் வர்றப்போ கொடுத்துக்கலான்னு நினச்சிட்டாங்க சார் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி கம்யூனிகேஷன் மிஸ்மேட்ச் இல்லாமல் நம்ம எந்த வேலையை ஃபஸ்ட்டு செய்யணும். ஆனால் அவங்களோட ஒர்க்கு என்னவா இருக்கும் அப்படின்னா, டெய்லி அக்கௌண்ட்ஸோடைய ரொட்டீன் ஒர்க்கு தான் ஒன்று செஞ்சுட்டு இருப்பாங்க. ஆனால் நீங்கள் ஒரு முக்கியமான வேலைகள் கொடுத்துட்டு போயிருப்பீங்க. அந்த எனக்கு வந்து ஒரு எக்ஸ்பென்சஸ் ரிப்போர்ட் நம்ம எது கேட்டிருந்துருக்கோம்னா, அடுத்தது ஏதாவது ஒரு நம்ம சரி பண்ணுறதுக்கோ இல்லை வந்து யாருக்காவது ரிப்போர்ட்டிங் கொடுக்குறக்கோ இல்லை ஆடிட்டிங் ரிப்போர்ட் கொடுக்குறக்கோ நம்ம ஹைலி இம்பார்ட்டன்ட் வேலையை கொடுத்துட்டு போயிருப்போம். ஆனால் அவங்களுக்கு அது ஹைலி இம்பார்ட்டண்ட்டாக இருக்காது, ஆனால் நமக்கு இது ஹைலி இம்பார்ட்டன்ட் ஒர்க்காக இருக்கும். அப்போ அவங்க இந்த மாதிரி ஒரு ஒர்க்கை வந்து எது ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி செய்யணும், எது செகண்ட் ப்ரியாரிட்டி செய்யணும்னு சொல்லி ஒரு அந்த வேலை கொடுக்குறவங்களுக்கு அது ஹைலி ப்ரியாரிட்டியாக இருக்கும், ஹைலி இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். அந்த வேலையை செய்கிறவங்களுக்கு அது ஏதோ இம்பார்ட்டன்ட் ஒர்க்கு தான், ஃபஸ்ட்டு நம்மளோட ரொட்டீன் ஒர்க்கை முடிச்சுக்கலான்னு சொல்லி அவங்க செஞ்சுட்டு இருப்பாங்க. அப்போ நமக்குள்ள அந்த ஒரு முரண்பாடான கருத்துக்கள் இல்லாமல் எனக்கு இது மட்டும் ஃபஸ்ட்டு செஞ்சு கொடுத்துருமா அப்படின்னு நம்ம சொல்லும்போது அவங்களும் என்ன பண்ணுவாங்க, அது ஹைலி இம்பார்ட்டனாக டிக் பண்ணிக்குமா அப்படின்னு சொல்லும்போது, ஓ ஹைலி இம்பார்ட்டனா, அப்போ நான் இது ஃபஸ்ட்டு இதை முடிச்சிடறேன் சார், எந்த வேலையாக இருந்தாலும் அதை நான் ஹோல்டு பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு சார் சொன்ன வேலையை நான் முடிச்சு கொடுத்துறேன் சார் அப்படின்னு சொல்லி அவங்க நமக்கு தகுந்த மாதிரி மாடிஃபை பண்ணிப்பாங்க. அப்போ அவங்களோட ஒர்க்கும் பெண்டிங் ஆகாது, அவங்களும் ஆஸ் யூஸ்வல் டேஸ் அவங்களோட ஒர்க்கை பண்ணிட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, பணிகளை சிறு துண்டுகளாக பிரித்து எளிதாக நிறைவேற்ற முடியும். எனக்கு லிஸ்ட்டு போட்டுட்டு காலையில் வந்ததுமே இவ்வளோ லிஸ்ட்டு போட்டுட்டு இத்தனை வேலை இருக்குது அப்படின்னு சொல்லி நினைக்காம நம்ம என்ன பண்ணிக்கிறோம், வேலைகளை ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி ஹைலி இம்பார்ட்டன்ட், மோர் இம்பார்ட்டன்ட் சொல்லி பிரிச்சிட்டோம்னா, ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுவேன், ஹைலி இம்பார்ட்டன்ட் தான் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுப்பேன். அப்போ ஃபஸ்ட்டு அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டதுக்கு அப்புறம் தான் நான் மோர் இம்பார்ட்டன்ட்குள்ளேயே வரணும். அப்போ என்னால் வேலையை வந்து கரெக்டாக ஸ்பிட் பண்ணி செய்யும்போது எனக்கு டைம் வந்து கரெக்டாக மேனேஜ் பண்ண முடியும். இல்லைனா நம்மளே நினச்சிப்போம் நிறைய வேலை இருக்குது, இன்னைக்கு இதெல்லாம் எப்படி கம்ப்ளீட் பண்ண போகிறோன்னே தெரியல அப்படின்னு நம்ம நினச்சிட்டோம்னாவே அந்த டேவோட ஒர்க்கை நம்ம அன்னைக்கு கம்ப்ளீட் பண்ணவே முடியாதுங்க. அப்போ நம்ம அந்த ஒர்க்கை இது வந்து சிம்பிள், இது சின்னது அப்படின்னு சொல்லி நம்ம அக்செப்ட் பண்ணிட்டோம்னாவே கிட்டத்தட்ட 50-60% ஒர்க்கை நம்ம ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட்டட் மாதிரி தான். ஏன்னா அதுக்கப்புறம் நம்மளே அதில் ஆர்வமாக வேலையை இறங்கி களத்தில் இறங்கி வேலை செய்ய ஆரம்பிச்சிடுவோம். அப்போது அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட், நம்மளோட தாட்டு தாங்க. அப்போ அந்த தாட்டு நம்ம இந்த ரிப்போர்ட்டில் எழுதும்போது ஈஸியாக அந்த வேலையை முடிச்சிடலாம். தென் வந்து நேரத்தை சீராக திட்டமிடும். ஸோ இதில் வந்து நாம் என்ன பண்ணிக்கலாம், ஃபர்ஸ்ட் ஹாஃப் நான் இதெல்லாம் ஹைலி இம்பார்ட்டன்ட்லாம் முடிச்சிடுவேன், செகண்ட் ஹாஃப் வந்து மோர் இம்பார்ட்டன்ட்லாம் முடிச்சிடுவேன், அப்புறம் செகண்ட் ஹாஃப்க்கு மேலே டைம் இருக்கும்போது இம்பார்ட்டன்ட் முடிச்சிடுவேன். இன்கேஸ் அந்த இம்பார்ட்டன்ட் முடிக்க முடியலனா கூட, ஏன்னா அது இம்பார்ட்டன்ட் ஒர்க்கு ஒன்றும் தேர்ட் ப்ரியாரிட்டி தானே, அதை நான் நாளைக்கு கூட முடிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு சார் கேட்டதெல்லாம் ஹைலி இம்பார்ட்டன்ட் மோர் இம்பார்ட்டன்ட் முடிச்சு கொடுத்துட்டு தான் அதுக்கப்புறம் நான் இம்பார்ட்டன்ட்குள்ளேயே வருவேன்னு சொல்லி நம்ம டைமை ஷெடியூல் பண்ணி கரெக்டாக பிளான் பண்ணி வேலை செய்ய முடியும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, நான் செய்ய வேண்டியவற்றை தெளிவாக காண உதவி முந்தும் மனநிலையை தடுக்கிறது. அதாவது மன அழுத்தங்க. இப்போ நம்ம பாட்டுக்கு அவங்க ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க, எனக்கு திடீர்னு இந்த ரிப்போர்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லி யாரோ ஒருத்தர் ஒரு ஒர்க்கை திடீர்னு அலோகேட் பண்ணும்போது அவங்களோட ரொட்டீன் ஒர்க் செஞ்சுட்டு இருந்துட்டு திடீர்னு ஏதாவது ஒரு வேலை வரும்போது அவங்களுக்கும் டென்ஷன் ஆகும். என்னன்னா என்னமோ சார் வந்து திடீர்னு ஏதோ ஒரு வேலையை கொடுத்துட்டு போயிடாரு, இப்போ நம்ம அந்த வேலையை செய்யட்டுமா இந்த வேலையை செய்யட்டுமா, சார் காலையில் வந்து இந்த வேலையை கொடுத்துட்டு போகிறீங்க, இப்போ வந்து நடுவில் இந்த வேலையை கொடுக்குறீங்க, இப்போ நான் எந்த வேலை சார் செய்யறது அப்படின்னு அவங்களுக்குள்ளார ஒரு மனசுக்குள்ள கேள்விகள் இருக்கலாம். அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக ஃபீல் ஆகும். அப்போ அந்த டே ஃபுல்லாகவே அவங்களே ரொம்ப பயங்கரமான ப்ரெஷருக்குள்ளே வேலை செய்வாங்க, டிப்ரெஷனாக இருப்பாங்க. அப்போ இந்த மாதிரி டிப்ரெஷனே ஆக தேவையில்லைங்க, வேலை ஜாலியாக செய்யலாம், என்ஜாய்ஃபுல்லாக செய்யலாம். அப்போ நம்ம இதை கரெக்டாக நம்ம பிளான் பண்ணி செஞ்சோம்னாவே அந்த வேலை வந்து ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இல்லாமல் ஒரு ஜாலினஸாக ஒர்க் போயிட்டுருக்கோம். தென் வந்து பொறுப்புணர்வு, பணிகளை முன்னேற்றத்தை பின்தொடர முடியும். இப்போ நம்ம இந்த மாதிரி பண்ணும் பொழுதுங்க ஒரு நமக்குள்ள ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி உருவாயிடும், பொறுப்பு வந்து அதிகமாயிடும். அந்த சார் வந்து இன்னைக்கு நமக்கு இந்த வேலையை முடிச்சு கொடுத்துட்டு போக சொல்லியிருக்காரு, நாம தான் அது ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும். இன்னைக்கு வந்து நான் அதை டேஷ் போட்டுட்டோ இல்லை எம்டியாக விட்டுட்டோ நான் போக மாட்டேன். அப்படி இன்னைக்கு முடிக்கலைன்னா கூட நாளைக்கு இந்த எதெல்லாம் பெண்டிங் வேலை இருக்கோ அந்த பெண்டிங் வேலையெல்லாம் நான் அடுத்த நாள் வந்து முடிச்சு கொடுத்துருவேன்னு சொல்லி நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணிட்டு போயிடலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா,
உத்வேகம், பணி முடிந்தவுடன் குறிக்கோளை அடைந்த உணர்வை தரும். டெஃபினட்டாங்க. இது எல்லாத்துக்கும் ஒரு ஒர்க் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து நமக்குள்ளேயே கிரியேட் ஆயிடும். எப்படியும் இந்த டே நான் என்னுடைய வேலைகள் எல்லாத்தையும், என்னுடைய கடமைகளையும், என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டியும் நான் சீரும் சிறப்பாக நான் முடிச்சிட்டேன். இன்னைக்கு நான் 100% எஃபிஷியன்சியோட நான் ஆஃபீஸை விட்டு வெளியே போகிறேன். எனக்கு ஃபுல் சாட்டிஸ்ஃபைடு. ஏன்னா இப்போ எல்லாத்துக்கும் ஒர்க் சாட்டிஸ்ஃபைடு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் ஏதோ வந்தேன், என்னமோ சொன்னாங்க, என்ட்ரி பண்ணேன், நானாக எந்த வேலையும் செய்கிறேன், அவங்க ஏதோ ஒரு ஒர்க் சொல்கிறாங்க அதை செஞ்சுட்டு இருந்தேன் அப்படின்னு இல்லாமல், எனக்கு என்னென்ன வேலையில் எனக்கு என்ன நம்பி சார் கொடுத்தாங்களோ அதை எல்லாத்தையும் நான் 100% முடிச்சு கொடுத்துட்டு போயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு ஃபீல் வந்துடும். அந்த அடுத்தது அவங்க நாளைக்கு வந்து நான் எப்படியாவது இதை முடிச்சிருவோம், இன்னைக்கு 80 மார்க் வாங்கியிருக்கோம், நாளைக்கு இன்னும் 82 மார்க் வாங்கணும், இன்னும் 85 மார்க் வாங்கணும்னு சொல்லி அவங்க நமக்குள்ளேயே நம்ம செல்ஃப் டெவலப் பண்ணிக்கலாம். அப்போ நமக்குள்ள ஒரு உத்வேகம் ஸ்டார்ட் ஆயிரும். அடுத்து பார்த்தீங்கன்னா நோக்கு, குறுகிய மற்றும் நீண்டகால இலக்குகளை தெளிவாக வைத்துக்கொள்ள உதவும். அப்போ ஃபஸ்ட்டு எதை செய்யணும், எதை செகண்டு செய்யணும்னு சொல்லி நமக்குள்ள ஒரு ஃபோக்கஸிங் செட் பண்ணுறதுக்கு, திட்டமிடுதல் செய்கிறதுக்கும், கோல் செட் பண்ணுறதுக்கும், நமக்கு பிளான் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் இது யூஸ் பண்ணிக்கலாம். தென் வந்து பார்த்திங்கன்னா தெளிவு, தினமும் செய்ய வேண்டிய பணிகளை தெளிவாக முடிவு செய்ய உதவும். டெய்லி ரொட்டீனாக என்னென்ன வேலை செய்யணுமோ அதுக்கு பிளான் பண்ணுறதுக்கு உதவும். ரெண்டாவது இப்போ நான் வந்து இன்னொருத்தருடைய ஒர்க், இன்னொருத்தருக்கு நம்ம ஏதாவது இப்போது நம்ம ஆஃபீஸில் எடுத்துட்டோம்னா எல்லாமே ஒருத்தருக்கு ஒருத்தர் டச் பண்ணி தான் ஒர்க் வரும். இவங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் பில் ஜென்ரேட் பண்ணல அப்படின்னா அடுத்தது சேல்ஸில் பாதிக்கும், சேல்ஸில் கரெக்டாக ஆர்டர் எடுக்கலைன்னா அக்கௌண்ட்ஸில் பாதிக்கும். அப்போ இவங்க 2 பேரும் கரெக்டாக வேலை செய்யலைன்னா மேனேஜ்மெண்ட்டில் பாதிக்கும். அப்போ இந்த மாதிரி ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடையது. இந்த இடத்துல யாரோ ஒருத்தர் சைக்கிளில் நின்றுட்டாங்கனாவோ இல்லை ஸ்லோவாயிட்டாங்கனாவோ ஹோல் டீமே கொலாப்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ அந்த ஹோல் டீமும் கொலாப்ஸ் ஆகாமல் கரெக்டாக கொண்டு போகிறதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி மைடே புக்கை நம்ம கொண்டு வரோம். அப்போ அவங்க எவ்ரிடே வந்து நான் ஏதாவது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணுமா, நான் ஏதாவது ஒர்க் பண்ணணுமா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அவங்களே கூட அந்த மைடே புக்கில் எழுதிட்டாங்கன்னா இன்னும் இது டீம் ஒர்க்காக கரெக்டாக இம்ப்ளிமெண்டேஷன் பண்ண முடியும். அப்போது இப்போ இந்த மைடே புக்கில் நாங்கள் என்ன பண்ணிடுறோம்னா, ஃபஸ்ட்டு எடுத்ததுமே மைடே பிளானிங் டு டூ லிஸ்ட் அப்படின்னு சொல்லி என்ட்ரி பண்ணிவிட்டு அவங்களோட நேமு, டேட்டு, எம்ப்ளாயி ஐடி, டிபார்ட்மெண்ட் இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு, இது நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம கம்பெனிக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாடிஃபை பண்ணிக்கலாம். அதனால ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. இதில் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு நம்ம என்னென்ன வேலைகள் இருக்கோ எல்லாத்தையும் லிஸ்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், எனக்கு காலையில் வந்ததுமே என்னென்ன வேலையெல்லாம் இருக்குது, என்னென்ன வேலையெல்லாம் நான் முடிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் லிஸ்ட்டு போட்டு நானே இதில் வந்து ஹைலி இம்பார்ட்டன்ட், இப்போ நான் இன்றைக்கி வந்து ப்ரைஸ் லிஸ்ட்டு போடணும், அதுதான் என்னுடைய ஃபஸ்ட்டு ஹைலி இம்பார்ட்டண்டான வேலை, அதை நான் ஃபஸ்ட்டு டிக் பண்ணிக்கிறேன். ரெண்டாவது இன்றைக்கி வந்ததுமே நான் வந்து ஒரு நியூ என்ட்ரிஸ்லாம் போடணும், அதுதான் என்னுடைய செகண்ட் ப்ரியாரிட்டி ஒர்க்கு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நியூ கஸ்டமர் ஒரு 10 பேர்த்த நான் விசிட் பண்ணணும். நான் ஒரு ஃபீல்டு மார்க்கெட்டிங் இருக்கேன் அப்படின்னா நான் இன்றைக்கி இவ்வளோ பேர்த்த விசிட் பண்ணணும்னு சொல்லி நானே இந்த இடத்துல கோல் செட் பண்ணிக்கலாம். இல்லை நான் பர்டிகுலராக இந்த கஸ்டமர் தான் மீட் பண்ணணும் அப்படின்னா கூட அதையும் நம்ம இந்த இடத்துல ஒரு கோல் செட்டிங்காக நம்ம செட் பண்ணிக்கலாம். அடுத்து நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கூட நம்ம இங்கே போட்டுக்கலாம். இப்போ இந்த ஒர்க்கை நான் போட்டுட்டு இதில் என்ன பண்ணிக்கலான்னு பாருங்கள். இல்லை இவங்க வந்து காலையில் வந்ததுமே இந்த ஒர்க் எல்லாம் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணிடுறாங்க. இது எது ஃபஸ்ட்டு செய்யணும், ஹைலி இம்பார்ட்டன்ட் எது, மோர் இம்பார்ட்டன்ட் எது அப்படின்னு சொல்லி அவங்களே வகைப்படுத்திக்கிறதுக்கப்புறம் எல்லாருமே மீட்டிங்கில் வந்து ரவுண்டாக நின்று நான் வந்து இன்றைக்கி இந்த வேலையெல்லாம் செய்ய போகிறேன், என்னோடய வேலைகள் என்னோடய ரெஸ்பான்சிபிலிட்டிலாம் இன்றைக்கி இது இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்களோட கோல்ஸை அவங்களே சொல்ல போகிறாங்க. அப்படி சொல்லும் போது என்ன ஆகுன்னா, இன்னைக்கு நீ இவ்வளோ வேலை செய்கிறியா அப்படின்னு சொல்லி ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு உற்சாகமாக அந்த டே ஃபுல்லாக போகும். அது போக நான் முடிச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், நான் இன்னைக்கு இவ்வளோ வேலை செய்ய போகிறேன், நான் இப்போ வந்து ஒரு 10 வேலை செய்ய போகிறேன், என் மூலியமாக உங்களுக்கு வேறு ஏதாவது சப்போர்ட் தேவைப்படுதா, நான் ஏதாவது உங்களுக்கு இன்னும் சப்போர்ட் பண்ண வேண்டியது இருக்கா, என்னோட தேவைகள் உங்களுக்கு ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம ஒருத்தரை கேட்கும் பொழுது அவங்க என்ன சொல்லுவாங்க, ஆமாப்பா நீ இந்த ஒரு ஒர்க்கு மட்டும் எனக்கு பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா எனக்கு கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும், நீ மட்டும் அதை கொஞ்சம் பண்ணி கொடுத்துரு அப்படின்னு சொல்லி ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த ஒர்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறோம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது பரவாயில்ல நமக்கு இந்த வேலையை இவங்க செஞ்சு கொடுத்துட்றாங்க அப்படின்னு நம்ம ஆஃபீஸில் ஒரு பர்ஃபெக்டான ஒரு கம்யூனிகேஷன் வளருங்க, பில்ட் ஆகும். நமக்குள்ள அந்த ரிலேஷன்ஷிப் பாண்டிங்கும் கரெக்டாக போயிட்டுருக்கும். இப்போ காலையிலேயே அந்த டேவை நான் பிளான் பண்ணிக்கிறேன். அந்த காலையில் நம்ம பிளான் பண்ணுறதை தவிர மதியம் ஏதாவது ஒர்க் வந்ததுனாலும் தப்பில்லை, அதையும் நம்ம இதுலேயே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அது மோர் இம்பார்ட்டனா அப்படின்னு சொல்லி கூட நம்ம இதில் அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒர்க்கை வந்து பிளான் பண்ணி செய்யலாம். இப்போ இதுலேயே வந்து நாங்கள் நடுவில் ஏதாவது ஒர்க் வந்துன்னா கூட நம்ம அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா மார்னிங்கே நான் என்ன பண்ணிடுறேன், எனக்கு வந்து இம்பார்ட்டன்ட் டாஸ்க்கு எவ்வளவு, மொத்தம் இம்பார்ட்டன்ட் டாஸ்க்கு இன்றைக்கி ஒரு டாஸ்க்கு வந்திருக்கு. அடுத்தது மோர் இம்பார்ட்டன்ட் டாஸ்க்கு எவ்வளவு,
மோர் இம்பார்ட்டன்ட்டில் ஒரு டாஸ்க். ஓகே, அதுவும் நான் மென்ஷன் பண்ணிட்டேன். ஹைலி இம்பார்ட்டன்ட் டாஸ்கில் எத்தனை? ஹைலி இம்பார்ட்டன்ட்டில் இன்றைக்கி 2 ஒர்க் வந்திருக்கு. அப்போ நான் இந்த இடத்துல வந்து டைப் பண்ணிக்கலாம். இன்றைக்கி வந்து நான் 2 ஒர்க். இது வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து அவங்க கையில் கொடுத்துருங்க, அவங்க மேனுவல் எழுதிப்பாங்க. ஃபஸ்ட்டு ஒரு 3 months 4 months நம்ம மேனுவலாக எழுதி பழகினதுக்கப்புறம் சிஸ்டமேட்டிக்காக மாற்றிக்கலாம். அதுக்கப்புறம் ஹைலி இம்பார்ட்டன்ட் டாஸ்க்கு 2. அப்போ மொத்த டாஸ்க் வந்து எவ்வளவு? 4 டாஸ்க்கு. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 4 டாஸ்க். இது வந்து நம்ம என்ன பண்ணுறோம், இந்த புக்கை நம்ம டேபிள் மேலே வச்சுக்கணும். சிஸ்டத்துக்கு பக்கத்துலேயோ இல்லை அவங்க ஒர்க் பண்ணக்கூடிய பிளேஸில் பக்கத்தில் வச்சுக்கிட்டாங்கன்னா ஓகே, அதை ஓப்பன் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா இது நம்மளுடைய அசிஸ்டன்ட் மாதிரி. நான் இப்போ என்ன வேலை செய்யணும்னு சொல்லி அந்த புக்கை ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா தெரிஞ்சிடும். அப்போ நான் ஒவ்வொரு டைம் ஓப்பன் பண்ணி வைக்காமல் ஓப்பன் பண்ணி வச்சிட்டோன்னா நான் இப்போ நான் என்னென்ன வேலையெல்லாம் செய்யணும்னு சொல்லி ஜஸ்ட் ரிமைண்ட் பண்ணி பார்த்துட்டே இருக்கலாம். அப்போ நமக்கு அந்த ஒரு உந்துதல் படுத்திகிட்டே இருக்கும். நம்ம இன்னும் இவ்வளோ ஒர்க் இருக்குது, நம்ம இதை தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம், நம்ம இதை கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் ஒவ்வொரு வேலையும் கம்ப்ளீட் பண்ண நான் என்ன பண்ணிக்கலாம். ஓகே, நான் ஃபஸ்ட் எடுத்தோன்னே என்ன பண்ணிட்டேன், ப்ரைஸ் லிஸ்ட்டு முடிச்சிட்டேன். அடுத்து என்ன பண்ணுறேன், வீடியோ ரெக்கார்டு கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அப்போ நான் இந்த மாதிரி அப்போவே நான் வந்து டிக் பண்ணிகிட்டே வந்தேன்னா அப்போ இன்னும் இவ்வளோதான் இருக்குது, நான் அடுத்து இதை பண்ணணும்னு சொல்லி நமக்குள்ளே ஒரு ஆர்வம் உருவாகிட்டே இருக்கும். பென் வச்சுக்கணும், பக்கத்துலேயே வச்சுட்டு என்னென்ன ஒர்க்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு வரணும் அப்போவே ஸ்பாட்லேயே டிக் பண்ணிகிட்டே வரணும். அப்போ டிக் பண்ணிட்டு வந்தால் ஈவினிங்குள்ளே நமக்கு ஸ்டேட்டஸ் தெரிஞ்சிடும். அப்போ நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணிக்கலாம், கம்ப்ளீட்டட் ரிப்போர்ட்டை நம்ம இங்கே வந்து ரிப்போர்ட்டிங் பண்ணலாம். இப்போ நான் இதில் வந்துட்டு 2 வேலை கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அப்போ நான் இந்த இடத்துல என்ன பண்ணணும்னா, கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அந்த வேலையை நான் வந்து முழுமையாக முடித்து விட்டேன் அப்படின்னா இந்த இடத்துல டிக் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு வேலையை எடுத்திருக்கேன். அந்த இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரைஸ் லிஸ்ட் அப்படின்னு ஒரு வேலையை நான் எடுத்திருக்கிறேன். அந்த வேலையை சிஸ்டமில் நான் என்ட்ரி பண்ணி முடிச்சிட்டேன். ஆனால் பிரிண்ட் அவுட் எடுக்கல. அதுக்குள்ளே பவர் கட் ஆகிடுச்சு, இல்லை அந்த வேலையை வந்து என்னால் பாதியம் அவ்வளோதான் முடிக்க முடிஞ்சிச்சு அப்படின்னா அதுக்கு பேர் வந்து ப்ராக்ரஸ். அப்படின்னா அந்த வேலை நடந்து கொண்டிருக்கிறது, வேலை முழுமை அடையவில்லை அப்படின்னு அர்த்தம். அப்போ அந்த வேலையை முடிக்காமல் நம்ம வந்து அந்த இடத்துல டிக் பண்ணக்கூடாது. அது பேர் வந்து ஐஃபன் போட்டணும், ப்ராக்ரஸ் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு. அடுத்தது வந்து பெண்டிங். நான் அந்த வேலையை தொடவே இல்லை, டச் பண்ண கூட இல்லை, 5% கூட டச் பண்ணல, 5% கூட டச் பண்ணல அப்படின்னா அதுக்கு பேர் வந்து பெண்டிங். அப்போ அதுக்கு அந்த இடத்துல வந்து நான் இன்ட்டு போட்டுக்கணும், இது எனக்கு தெரியப்படுத்திக்கிறதுக்காக. அப்போ நான் வந்து இம்பார்ட்டன்ட் டாஸ்கில் கம்ப்ளீட்டரில் நான் எத்தனை வேலையை முடிச்சிருக்கிறேன், இம்பார்ட்டன்ட்ல கரெக்டாக இம்பார்ட்டன்ட்ல ஹைலி டாஸ்கில் நான் எவ்வளோ கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன், அது ரிசல்ட்டு. நான் அப்போ வந்து அதை கம்ப்ளீட் பண்ணவே இல்லை, 0. மோர் இம்பார்ட்டன்ட் டாஸ்கில் நான் 0 தான் பண்ணியிருக்கேன். ஹைலி இம்பார்ட்டன்ட் டாஸ்கில் மட்டும் நான் 2 ஒர்க்கு கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அப்போ இந்த இடத்துல எனக்கு பர்சன்டேஜ் போடணும். இப்போ நான் இம்பார்ட்டன்ட் டாஸ்கில் கம்ப்ளீட்டடில் வந்து நான் என்ன பண்ணிக்கலாம், கம்ப்ளீட்டடுக்கு வந்து 0%. இப்போ நான் வந்து ப்ராக்ரஸ் பண்ணியிருக்கிறேன். மோர் இம்பார்ட்டன்ட் டாஸ்க் வந்து நான் என்ன பண்ணிட்டேன், சும்மா ஒரு 50% ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணிட்டேன்னா நான் இந்த இடத்துல வந்து 50% அப்படின்னு சொல்லி போட்டுக்கலாம். அதே வந்து ஹைலி இம்பார்ட்டன்ட், அப்போது அந்த ஒர்க்குக்கு வந்து நம்ம வந்து பர்சன்டேஜ் நிர்ணயிக்கிறதே வந்து 2% தான். ஒன்று 50 இருக்கணும், இல்லைனா 100 இருக்கணும். இந்த 80, 70 இதெல்லாம் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியாது. அந்த வேலை வந்து எவ்வளோ சதவீதம் முடிவடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி நம்மளால கரெக்டாக கணக்கு போட முடியாதனால கம்ப்ளீட்டட் அப்படின்னா 100% ஆகவும், ப்ரோக்ரஸ் அப்படின்னா 50% ஆகவும், பெண்டிங் அப்படின்னா 0% ஆகவும் நம்ம கணக்கில் வைத்துக்கொள்ள வேண்டும். ஹைலி இம்பார்ட்டன்ட் டாஸ்கில் வந்து நம்ம 100% போட்டுக்கொள்ளலாம். அப்போ நம்ம வந்து இந்த ஹைலி இம்பார்ட்டண்ட்டை வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன், இப்போ இதில் வந்து ஒரு வேலைக்கு இந்த 2 வேலைக்கு 2 வேலையை நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அப்படின்னா 100%. அப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், மொத்த ஒர்க்கை வந்து நம்ம வந்து 4 ஒர்க்கு ஓகேங்களா. அப்போ இதுக்கு வந்து 200 மார்க் வந்துடும். அப்போ மொத்தம் 4 வேலை. இதில் நான் எவ்வளோ ஒர்க்கு கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன், ஒவ்வொரு ஒர்க்குக்கும் 100 மார்க், 4 ஒர்க்குக்கு 400 மார்க். அப்போ நான் மொத்தம் டோட்டல் பண்ணணும்னா 250 மார்க் வந்துருக்கு. இந்த 250ல் நம்ம இதை எப்படி கணக்கு பண்ணிக்கணும் அப்படின்னா 400 இப்போ நம்ம இதில் என்ன எப்படி கணக்கு பண்ணிக்கணும் பாருங்கள். இதில் 250 டிவைடட் பை 400 இன்ட்டு 100 அப்படின்னு போட்டால் 62% நான் என்னோடய வேலைகள் இன்னைக்கு நான் முடிவடைந்துட்டேன். பரவாயில்ல, ஒன்றும் தப்பு இல்லை, 100 மார்க் தான் எடுக்கணுங்கிறது இல்லை. இன்னைக்கு 62 மார்க் வாங்கிட்டோம், நாளைக்கு நெக்ஸ்ட் டே நம்ம இதோடைய இம்ப்ரூவ்மெண்ட்டு தான் காட்டணும். அப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட் டே நம்ம என்ன பண்ண போகிறோம், ஈவினிங் வந்து ரிப்போர்ட்டெல்லாம் க்ளோஸ் பண்ணி முடிச்சுட்டு இந்த இடத்துல நோட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. இந்த இடத்துல நோட்ஸில் போயிட்டு நம்ம என்ன பண்ணணும், புல்லட் பாயிண்ட்ஸ் மாதிரி போட்டு நான் என்ன காரணத்தினால என்னால் 100% வேலையை செய்ய முடியவில்லை அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல நம்ம அந்த காரணத்தை எழுதணும். அந்த காரணத்தை எழுதிட்டோம்னா அந்த காரணத்தை சரி பண்ண வேண்டியது வந்து இந்த
இதில் யாருங்க? ப்ரிப்பேர்டு பை, அப்புறம் வெரிஃபைடு பை ஹச்ஓடி. செல்ஃப்னா அவங்களே யார் எம்ப்ளாயோ அவங்களுடைய சைன் இருக்கணும். ஹச்ஓடி அண்ட் மேனேஜர் இவங்க 2 பேர் தான் இதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும். அந்த எதனால வந்து அவங்க 100% செய்ய முடியலன்னு சொல்லி காரணத்தை சொல்கிறாங்களோ அதுக்கான சொல்யூஷன் இவங்க 2 பேர் தான் எடுத்து தரணும். அப்படி அவங்க 2 பேர் எடுத்து கொடுத்தா மட்டும்தான் நெக்ஸ்ட்டு அவங்களால 100% எஃபிஷியன்ஸே கொடுக்க முடியும். அப்போ நம்ம வந்து அதை வந்து எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமாக நம்ம அதை ஷார்ட் அவுட் பண்ணணுமோ ஷார்ட் அவுட் பண்ணி கொடுத்துடணும். அதுக்கான புரிதலோ அதுக்கான ட்ரைனிங்கோ நம்ம வந்து உடனே அதுக்கான ஸ்டெப்ஸை வந்து நம்ம எடுத்து தரணும். இப்போ நம்ம இதில் வந்து எதெல்லாம் நான் பெண்டிங், இப்போ நான் நெக்ஸ்ட் டே வந்துட்டேன். இப்போ நெக்ஸ்ட் டே நான் என்ன பண்ணணும், எதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு ப்ராக்ரஸில் இருக்கோ அதை எடுத்து ஃபஸ்ட்டில் ரைட் பண்ணணும். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே எழுதணும். ஏன் அப்படின்னா நான் அதில் வந்து ஒரு 50% 50% வேலையை நான் முடிச்சிட்டேன். இன்னும் பாக்கி இன்னொரு 50% வேலை தான் இருக்கும். அப்போ அந்த சதவீதத்தை முடிச்சிட்டேன்னா என்னோட ஒரு வேலை கம்ப்ளீட் ஆயிரும். அப்போ அந்த 50%தோட நான் பெண்டிங் வச்சுட்டு வரக்கூடாதுல்ல. அப்போ அந்த வேலையை அடுத்த நாள் வந்து திரும்பவும் நான் வந்து ரிப்பீட் பண்ணி கொண்டு வரணும். அடுத்த நாள் வந்து சார் கேட்கும்போது கொடுத்துக்கலான்னு இல்லாமல் நெக்ஸ்ட் டே நம்மளே என்ன பண்ணுறோம், அந்த ஒர்க்கை பெண்டிங்கான ஒர்க்கை நாமளே கம்ப்ளீட் பண்ணி வச்சிடறோம். அப்போ நம்ம எவ்வளோ அட்வான்ஸாக நம்ம திங்க் பண்ணிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா. அப்போ அதே மாதிரி எந்த வேலையை நம்ம தொடாமல் இருக்கோமோ அந்த வேலையவே அடுத்த நாள் கொண்டு வந்து இங்கே எழுதிடணும். அப்போ அந்த வேலையும் நம்ம வந்து நோட் பண்ணி வச்சு கரெக்டாக நம்மளால கம்ப்ளீட் பண்ண முடியும். அப்போ இந்த மாதிரி லிஸ்ட் போட்டு அடுத்த நாளோட பெண்டிங் ஒர்க்கெல்லாம் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுத்து எழுதிடணும். அதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்கக்கூடிய அந்த டேவோட ஒர்க் எல்லாத்தையும் நம்ம எழுதிக்கலாம். இது நம்மள அந்த டேவோட மொத்த டோட்டல் டுடூ வந்ததுக்கப்புறம் நம்ம இதில் எது ஹைலி இம்பார்ட்டன்ட் பண்ணலாம், எது மோர் இம்பார்ட்டன்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம அதுக்கப்புறம் இதை வகைப்படுத்திக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு நாளுடைய ஒரு பர் டேவோடைய பெர்ஃபார்மன்ஸ். இதே மாதிரி வீக்கோடது ரெடி பண்ணணும். அதாவது ஒரு வாரத்தோடைய பிளானை திட்டமிடுதல் செய்யணும். ஃபஸ்ட்டு ஒரு டேவோட பிளானை திட்டமிடுதல் செய்யணும். ஃபஸ்ட்டு ஒரு வாரத்தை நாம் கொஞ்ச நாள் வந்து ஃபஸ்ட்டு டேக்கு தான் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். டேவை கரெக்டாக கொண்டு வந்ததுக்கப்புறம் நம்ம அடுத்தது நம்ம என்ன வந்துக்கலாம்னா மை வீக்குக்கு வந்துக்கலாம். இப்போ நம்ம இது இந்த வீக்கோட பிளானிங் எப்படி இருக்கணும்னா ஒரு வாரத்துக்கு அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மண்டேலேருந்து நம்மளோட வீக் ஸ்டார்ட் ஆகுதுன்னா சாட்டர்டேவே ஒரு சிட்டிங் உட்காந்து நம்ம மேனேஜர் டீம் லீடர் எல்லாருமே உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி இப்போ நாளைக்கு இந்த நெக்ஸ்ட் வீக்கு நீ இந்த வேலையெல்லாம் எனக்கு முடிச்சு கொடுத்துரு, இந்த ஒர்க்கெலாம் எனக்கு கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருன்னு சொல்லி அவங்களும் சொல்லுவாங்க. நம்மளோட ஒர்க்கை நாமளும் அசைன் பண்ணிக்கலாம். ஓகே நான் நெக்ஸ்ட் வீக் வந்து இந்த வேலையெல்லாம் நான் முடிச்சு வச்சிட்றேன் அப்படின்னு சொல்லி அந்த கேட்டகரிஸ் எல்லாத்தையும் நம்ம இங்கே ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். கேட்டகரிஸ்னால் நத்திங் பட் நம்ம கேட்டகரிஸ் வந்து இங்கே பிரிண்ட்டு அந்த வேலையை இங்கே வந்து டீட்டெயிலாக எழுதியிருப்போம். இங்கே வந்து அதோடைய ஃபார்மேட்டு நம்ம இந்த இடத்துல எழுதியிருப்போம். அதுக்கப்புறம் பிளான். இது வந்து பிளானில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து டே 1 செய்யணுமா, டே 2 செய்யணுமா, ஒரு வாரத்தில் இருக்கக்கூடிய 6 நாட்களில் நான் இது வந்து திங்கட்கிழமை செய்யணுமா, இல்லை டே 2 செய்யணுமா, டே 3 செய்யணுமா, டே 4 செய்யணுமான்னு சொல்லி நம்ம இங்கேயே எழுதிக்கலாம். அந்த டே 2, டே 1, டே 2, 3 எல்லாம் நம்ம எப்படி பிளான் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஹைலி இம்பார்ட்டன்ட் வேலைகளெல்லாம் லிஸ்ட் அவுட் பண்ணிவிட்டு ஹைலி இம்பார்ட்டன்ட் வேலையெல்லாம் நம்ம வந்து மார்க் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கடுத்து மோர் இம்பார்ட்டன்ட் ஒர்க்கெல்லாம் நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணிக்கணும். அப்போ நம்ம வந்து ஃபஸ்ட் எடுத்தோடனே மண்டே அப்படின்னா ஹைலி இம்பார்ட்டன்ட் தான் முடிக்கணும். மண்டே டியூஸ்டே வரைக்கும் ஹைலி இம்பார்ட்டன்ட் வேலையை முடிச்சிட்டோம். அடுத்து மோர் இம்பார்ட்டன்ட் ஒர்க்குக்கு போகிற மாதிரி நம்ம பிளானிங் ஷெட்யூல் வச்சுக்கணும். அப்போ இது வந்து சனிக்கிழமையே திட்டமிட்டல் செய்யணும். நம்ம வந்து திங்கக்கிழமை வந்து பிளான் பண்ணோன்னா அதுக்கு பேர் வந்து அந்த டேவோட டுடூ தான், அது வீக்கோட டுடூக்கு வராது. மை வீக்குங்கிறது 1 வீக்குக்கு அந்த சாட்டர்டேவே நம்ம பிளான் பண்ணி ஃபைனலைஸ் பண்ணி வச்சுருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம இதில் எதையும் போய் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணக்கூடாது. அப்படி அதில் வந்து ஆட் பண்ணோன்னா நம்ம கரெக்டாக பிளான் பண்ணி வேலை செய்ய முடியாமல் போயிடும். அது வந்து நீங்கள் எவ்ரி டேவோட டுடூக்கு கொண்டு வந்துடுங்க. ஃபஸ்ட்டு அந்த டேவோடதை கரெக்டாக கொண்டு வந்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு இது ரொம்ப ஈஸியாக வந்துடும். அதுக்கடுத்தது இதுலேயே ரிசல்ட் அப்டேட் பண்ணிக்கலாம். எவ்ரி டே வந்து இதோடைய ரிப்போர்ட் என்ன, அந்த டே 1க்கு நம்ம எவ்வளோ பிளான் பண்ணியிருந்தோம், அதோடைய கம்ப்ளீட்டட் எவ்வளவு, அதோடைய பர்சன்டேஜ் என்ன அப்படிங்கிறத மட்டும் நம்ம இங்கே அப்டேட் பண்ணிவிட்டு 1 வீக்கோடைய ரிசல்ட் எடுத்து நம்ம இங்கே மென்ஷன் பண்ணோம்னா ஓவராலாக எல்லாமே கம்ப்ளீட்டடுங்க. ஸோ இப்படி தான் ஒரு டுடூ ஒரு மைடே புக் வந்து நம்ம ரைட் பண்ணி கரெக்டாக எக்ஸிக்யூஷன் பண்ணணும். ஸோ எல்லாருமே டெஃபினட்டாக இதை வந்து ட்ரை பண்ணுங்கள். ஆஃபீஸில் டெஃபினட்டாக நல்ல ஒரு கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்து டெவலப் ஆகும். நமக்குள்ளே வந்து ஒரு நல்ல ஒரு டெவலப்மெண்ட் எல்லாத்துக்குள்ளேயும் வரும். ஆஃபீஸ்க்குள்ளே நம்ம தேவையில்லாமல் ஒருத்தருக்கு பேசிக்க வேண்டியதே இல்லாமல் போயிருங்க. ஸோ எல்லோரும் கரெக்டாக இதை யூஸ் பண்ணுங்கள். இதை எல்லாருமே யூஸ் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக யூஆர் ஆல்சோ கெட் த சேவ் எனர்ஜி. உங்கள் எனர்ஜியை நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். ஆல் தி பெஸ்ட்.